அனைவருக்கும் கோவிந்தராஜின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது அணிகள், மேட்ரிசஸ். அந்த மேட்ரிசஸ் பற்றின ஒரு ஆராய்தல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய டெஃபினிஷன், மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது தமிழில் பார்த்தோம்னா செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என கூறுகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, செவ்வக வடிவில் நீளம் அகலம் அப்படின்னு சொல்கிற செவ்வக அடுக்கில் ஒரு அமைப்பை பண்ணுறது தான் அணின்னு சொல்கிறோம். அது ரெண்டாக இருக்குது. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ரோஸ்ன்னும், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸை காலம்னும் நம்ம சொல்லுவோம். தமிழில் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கை நிறை என்றும், செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்குகளை நிரல் என்றும் நம்ம கூறுகிறோம். இதுதான் மேட்ரிக்ஸோட வரையறை, மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், அதாவது அணியின் வரிசை அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் நம்ம சொன்னால், இஃப் எ மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் as m number of rows and n number of columns, then the order of matrix A is number of rows into number of columns, that is m into n. அணியின் வரிசை அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா, A என்ற ஒரு அணியில் m நிறைகளும் n நிரல்களும் இருப்பின் அணி Aயின் வரிசை நிறைகளின் எண்ணிக்கை இன்ட்டு நிரல்களின் எண்ணிக்கை ஆகும். இதனை m cross n என எழுதலாம். இங்கு m cross nன்றது mn ஆகியவற்றின் பெருக்கல் பலன் அல்ல. பெருக்கல் பலன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்டாக போட்டுறக்கூடாது. 3 into 4னா 3 4s 12ன்றது போகிறதில்ல. அது மேட்ரிக்ஸ் அந்த ஆர்டர்ன்றது அது எழுதுறது 3 cross 4 அப்படின்னு தான் எழுதணும். அதுதான் அணியின் வரிசை அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அணிகளின் வகைகள். மொத்தம் 8 வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகையாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் நிறை அணி. அந்த நிறை அணி என்ன அப்படின்னு பார்க்குறோம். எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ ரோ மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ரோ அண்ட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை, அதாவது ரோ ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் பல நிரல்கள், நிறைய காலம்ஸ் இருந்தால் அந்த அணி நிறை அணி எனப்படும். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, எ ரோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எ ரோ வெக்டார். அதாவது நிறை அணியை நிறை வெக்டார் எனவும் நம்ம குறிப்பிடலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். A ஈக்குவல் டு ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துன்னா 8 9 4 3. அந்த 8 9 4 3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரோவில் தான் இருக்குது. ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா 8 ஒரு காலம், 9 ஒரு காலம், 4 ஒரு காலம், 3 ஒரு காலம். ஸோ எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம். அதுதான் இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். செகண்டு நம்ம பார்க்க போகிறது காலம் மேட்ரிக்ஸ், நிரல் அணி. எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ காலம் மேட்ரிக்ஸ் if it has only one column and any number of rows. It is also called a column vector. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு அணியில் ஒரே ஒரு நிரல், ஒரே ஒரு காலம், பல நிறைகள், நிறைய ரோஸ் இருக்கலாம். ஆனால் ரோ மேட்ரிக்ஸில் வரும்போது இது அப்படியே ஆப்போசிட். ஒரு அணியில் ஒரே ஒரு நிரல்னா ஒரு காலம், பல நிறைகள், நிறைய ரோஸ் இருந்தால் அவ்வணி நிரல் அணி எனப்படும். இதனை நிரல் வெக்டார் எனவும் கூறலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்கோம். 3 எடுத்துக்காட்டு. ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம், sin x cos x 1ன்னு இருக்குது. sin xன்றது ஒரு ரோ, cos xன்றது ஒரு ரோ, 1ன்றது ஒரு ரோ. ஸோ 3 ரோ ஒரு காலம். அதுதான் அதனுடைய ஆர்டர் 3 cross 1ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி B ஈக்குவல் டு பின்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டா √5 √7. இது ரெண்டுமே ஒரே காலம், ஆனால் 2 ரோ. √5ன்றது ஒரு ரோ, 7ன்றது ஒரு ரோ. அதனுடைய ஆர்டர் 2 cross 1. மூன்றாவது சதுர அணி, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்.
a matrix in which the number of rows is equal to the number of columns is called a square matrix. அப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சதுர அணி அப்படின்றது என்னன்னா, ஒரு அணியின் நிறைகளின் எண்ணிக்கையானது நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பின் அவ்வணி சதுர அணி எனப்படும். அதாவது m ஈக்குவல் டு n, எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸில் 1 3 4 5 இதில் 2 ரோ இருக்கும். 1 3ன்றது ஒரு ரோ, 4 5ன்றது ஒரு ரோ. 2 காலம் இருக்குது. 1 4ன்றது ஒரு காலம், 3 5ன்றது ஒரு காலம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் இருக்கிறதுனால 2 x 2 இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடுத்தது குத்துக்கத்தும் அது வந்து 3 ரோ 3 காலம். அந்த மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது சதுர அணி என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே இன் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் the elements of the form a11 a22 a33 aii are called leading diagonal elements. ஒரு சதுர அணியில் a11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், a22 செகண்ட் ரோ செகண்ட் காலம், a33 தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்படி இருந்ததுன்னா என்பது சதுர அணியின் முதன்மை மூலை விட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 3 4 5ல் அந்த 1 5, ஏன்னா அதுதான் அந்த 1ன்றது a11, 5ன்றது a22. இதுதான் முதன்மை மூலை விட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லீடிங் டயகோனல் எலமெண்ட்ஸ். அடுத்தது 4வது டைப் டயகோனல் மேட்ரிக்ஸ், மூலை விட்ட அணி அப்படின்னு சொல்கிறோம். A square matrix, all of whose elements except those in the leading diagonal are 0 is called a diagonal matrix. அதாவது ஒரு சதுர அணியில் முதன்மை மூலை விட்டத்திற்கு, முதன்மை மூலை விட்டம்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி a11 a22 a33, இந்த முதன்மை மூலை விட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியங்கள். அப்போது இந்த a11 a22 a33 தவிர மேலே உள்ள அனைத்து உறுப்புகளும் கீழே உள்ள அனைத்து உறுப்புகளும் 0வாக இருந்தால் எனில் அந்த அணி மூலை விட்ட அணி எனப்படும். அதாவது ஒரு சதுர அணியில் aij அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த i இஸ் நாட் ஈக்குவல் டு j அப்படின்னு இருக்கிறது எல்லாமே 0வாக இருந்ததுன்னா அது மூலை விட்ட அணி, அதாவது டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னும். இதுக்காக எடுத்துக்காட்டு தான் 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இந்த 2 எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து அதாவது முதன்மை மூலை விட்டம் வந்து 0வாக இருக்காது, மற்றது எல்லாமே 0வாக இருந்ததுன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது 5வது டைப் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a diagonal matrix in which all the leading diagonal elements are same is called a scalar matrix. இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தலாம். திசையிலி அணி அப்படின்றது என்னன்னா, ஒரு மூலை விட்ட அணியில் முதன்மை மூலை விட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாக இருப்பின். இது முன்னாடி பார்த்தது வந்து என்ன பார்த்தோம்னா லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர மற்றது எல்லாமே 0வாக இருக்கணும். இங்கே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் திசையிலி அணின்றது அந்த மூலை விட்ட அணியில் முதன்மை மூலை விட்ட விருப்புகள் அனைத்துமே சேமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போ 4 இருந்ததுன்னா அது எல்லாமே 4, 5 இருந்ததுன்னா எல்லாமே 5, கேன்னு இருந்ததுன்னா எல்லாமே கே. அதுதான் இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம். எல்லாமே சேமாக இருக்கணும், சமமாக இருக்கணும், அதே நம்பர் இல்லை அதே ஆல்ஃபபெட் அப்படின்றது காமனாக இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி அப்படின்னு சொல்கிறோம். 6வது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ், சமணி அணி அல்லது அலகு அணி அப்படின்னு சொல்கிறோம். A square matrix in which elements in the leading diagonal are all 1 and
rest are all zero is called an identity matrix or unit matrix. ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமே. அந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் நம்ம எந்த நம்பரோ இல்லை ஆல்ஃபபெட்ஸோ பார்த்தோம். அதுக்கு பதிலாக ஒன்னன் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து சமணி அணி அல்லது அலகு அணின்றோம். எல்லா நம்பரும் ஒன்றுன்னு வந்துடுது. இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா தெரியும், ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் அந்த லீடிங் டயகனல்ஸ் எல்லாமே 1, லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் 1ன்னு வந்தது. 3x3யில் அதே மாதிரி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் 1ன்னு வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ், சமணி அணி அல்லது அலகு அணி அப்படின்னு சொல்கிறோம். 7வது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ், பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி. A matrix is said to be a zero matrix or null matrix if all its elements are zero. ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் ஜீரோவாக இருந்ததுன்னா, எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த அணி பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி அப்படின்னு சொல்கிறோம். எல்லா எலமெண்ட்ஸும் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஜீரோவாக இருந்ததுன்னா அது பேர் பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி அப்படின்னு சொல்கிறோம். 8வது வகை டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், அதாவது நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the matrix which is obtained by interchanging the elements in rows and columns of the given matrix is called transpose of matrix. If the matrix is A, then it is denoted by A transpose. A என்ற அணியின் நிறைகளை நிரல்களாகவும் அல்லது நிரல்களை நிறைகளாகும், அதாவது ரோஸை காலமாவோ அல்லது காலம்ஸை ரோஸாவோ மாற்ற கிடைக்கும் அணி ஏயின் நிறை நிரல் மாற்று அணி எனப்படும். இதுதான் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்கிறோம், நிறை நிரல் மாற்று அணி. அப்போ ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை ஏ டிரான்ஸ்போஸ், ஏக்கு மேலே டீனா டிரான்ஸ்போஸ், அணியின் திருப்பான்னு அர்த்தம். அதுதான் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 5 3 -1 2 8 9 -4 7 5. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து 5 3 -1ன்றத நம்ம ஏ டிரான்ஸ்போஸ், இதை வந்து நிறை நிரல் மாற்று அணியில் வரும்போது அது காலமில் வந்துடும். அப்போது 5 3 -1ன்றத ரோவாக வந்து காலமாக வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ரோ 2 8 9 அப்படின்றது இங்கே காலமாக வந்துடும். இதுதான் நிறை நிரல் மாற்று அணிக்கான எடுத்துக்காட்டு. 9வது வகை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், முக்கோண அணி. A square matrix in which all the entries above the leading diagonal are zero is called lower triangular matrix. ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள், இப்போ நம்ம லீடிங் டயகனல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த லீடிங் டயகனல்ஸில் வரும்பொழுது அந்த லீடிங் டயகனல்ஸ்க்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு பியில் கொடுத்துருக்கோம் பாருங்க. பி மேட்ரிக்ஸுன்றது இந்த 8 5 1ன்றது முதன்மை மூலைவிட்டம். அதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் 0ன்னு போட்டுட்டு கீழே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். இதுதான் கீழ் முக்கோண அணின்னு சொல்கிறோம். that is lower triangular matrix. Upper triangular matrix na, if all the entries below the leading diagonal are zero, then it is called an upper triangular matrix. அதாவது ஒரு சதுர அணியில் முதன்மை மூலை விட்டத்திற்கு கீழே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 2 7ன்றது முதன்மை மூலை விட்டம், தட் இஸ் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அதுக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 0 0 0ன்னு இருக்கும். இதுதான் மேல் முக்கோண அணி, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மேட்ரிசஸ். இந்த ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் சம அணிகள். 2 matrices A and B are said to be equal if and only if
they have the same order and each element of matrix A is equal to the corresponding element of matrix B. That is Aij is equal to Bij. அதாவது அணிகள் A மற்றும் B, இப்போ ரெண்டு அணி எடுத்துருக்கீங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் 5 1 0 3ன்றது ஒரு மேட்ரிக்ஸு, பின்றது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/2 2 ப்ளஸ் சீகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வரிசை மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வரிசைனா இதனுடைய ஆர்டரும் ஏவோட ஆர்டரும் 2x2, பியோட ஆர்டரும் 2x2. ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள ஒத்த உறுப்புகளுக்கு சமம். இப்போ இதில் A11 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இங்கே இருக்கிற பியில் இருக்கிற அந்த A11 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ உள்ள ஒத்த உறுப்புகளுக்கு சமம், ரெண்டுமே ஈக்குவல். அப்போ 5நாலும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னாலும் ஈக்குவல்னு வந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பும் இருந்ததுன்னா அப்போ ஏவும் பியும் சம அணிகள் எனப்படும். அதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அங்கே வந்து என்னன்னா சேம் ஆர்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஈச் எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. அப்போது ரெண்டுமே அப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே தென் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிரணி அப்படின்னு சொல்கிறோம். அந்த எதிரணி என்னன்னா the negative of a matrix A m cross n denoted by minus A m cross n is a matrix formed by replacing each element in the matrix with its additive inverse. அதாவது அணி A m cross மைனஸ் A m cross n இன் எதிரணி A m cross n என்றவாறு அமையும். மைனஸ் ஏ என்ற அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஏவில் உள்ள ஒத்த உறுப்புகளின் கூட்டல் நேர்மாறுகளாக இருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்றது இப்போ கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏல 2 மைனஸ் 4 9 5 மைனஸ் 3 மைனஸ் 1 ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் ஏ அதாவது எதிரணி நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் சரி, அல்லது அதை ரெண்டு நம்பரையும் கூட்டினா 0 வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளும்படி எதை எடுத்துக்கலான்னா கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் மைனஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 2ஓட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2, -4ஓட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 4, 9ஓட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -9. இதுதான் நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.